ஓம் ஸ்ரீ புதனா சதானந்தா சர்வோதயாபரா ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யன் நமோ நமஹ. காஸ்மோம் யூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி குண்டூர் ஸ்ரீ வல்லாளகண்ட ஐயனார் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 13ஆம் நாள். இன்று காலை 7 மணி 46 நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 5 மணி 18 நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5 மணி 18 நிமிஷம் வரை சித்த யோகமும், காலை 6 மணி 25 நிமிஷம் வரை மரண யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, செல்வாக்கு உயரும் நாள். சிலருக்கு புகழ், பெருமை, செல்வாக்கு வந்து சேரும். குறிப்பாக அரசியல்வாதிகள், அதே மாதிரி அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருப்பவர்கள், சட்டத்துறை லீகல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை குறையும். மனசில் ஒரு தெம்பு, தைரியம் வரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு, சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், மணி சேஞ்சர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே ஆன்லைன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற வேலையில் இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டங்கள் குறையும், தீரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, செயலிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் அந்த விஷயங்களில் எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபைனான்ஷியல் சம்பந்தமான செக்டாரில் வேலை செய்பவர்கள், பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் லோன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இல்லை இருக்கிற ப்ராடக்ட் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்ல வைப்பு கிடைக்கும். இந்த விஷயத்தை நான் பண்ணினேன், சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு மனசில் ஒரு தெம்பு, தைரியத்தை தரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவாங்க. குழந்தை பாக்கியம், புத்தர் பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறைகளில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பவர்கள், வல்லுநர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையிலே லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வண்டி வாகனங்களால் சில பேருக்கு செலவு உண்டு. அதனால் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக
ட்ரை பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஒரு திங்க் இல்லை ஒரு ஃபைல் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு எங்கேயாவது ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ வச்சுட்டு கொஞ்சம் தேடுவீங்க. அதே மாதிரி டாஸ்க்கு இன்னைக்கு பண்ண வேண்டிய சில டாஸ்க்கை வந்து மறந்துடுவீங்க. அதனால சில சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. தந்தை தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சில சங்கடங்கள் வரும். மாலை நேரத்தில் சமாளிச்சிருவீங்க. குறிப்பாக கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும் ஸ்டீல் அயன் இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். சமாளிச்சிருவீங்க. ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பெண்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாள். ஆண்களை பொறுத்தவரையில் நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. மகம் பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டென்ஷன் வீண் அலைச்சல் இருக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுக்குற விஷயங்கள்ல கவனமா இருங்க. வீட்டுக்கு தெரியாமல் லோன் எடுக்கிறது, ஏதாவது ஆப்பில் போய் லோன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தவன் பக்கத்தில் இருக்கவன் கலிக்கு என்ன பண்ணுறான், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சோஷியல் மீடியாவில் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்த வாய்ப்பு சிலருக்கு கை நழுவி போகும். கூட இருந்து யாராவது குளிபறிப்பாங்க. கவனமாக இருக்கணும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள் இதற்கெல்லாம் சில சங்கடங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி கடன் விஷயத்தில் கவனம் தேவை. வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அனுசரணையாக நடங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் மெஷினரி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட்வேர் காலனி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், லெதர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சோஷியல் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டிவி ஆங்கராக இருப்பவர்கள், ஆர்ஜே, விஜே, டிஜேயாக இருப்பவர்கள், மியூசிக் குரூப், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், கொரியோகிராஃபி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபுட் பாய்சன் சம்மந்தமான விஷயங்கள், வயிறு உபாதை, அதாவது கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டெர்மட்டாலஜி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திப்பீங்க. பழைய விஷயங்களை பேசுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மைண்ட் அப்படியே ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சில நல்ல செய்தி வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, உறவுகளால் நன்மை கிடைக்கும் நாள். லைஃப்பில் வந்து நம்ம உறவு இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அவங்களால சம் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை, அதையும் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமான சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், சென்டர் சேவை மையம் நடத்துபவர்கள், டிடிபி ஒர்க் பண்ணி கொடுப்பவர்கள், ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மொபைல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், மொபைல் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபிட்னஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
ஜிம் போகலைனாலும் ஒரு வாக்கிங் போகிறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்டை தவிர்க்க வேண்டிய நாள். சமூகத்திலே நல்ல பேருள்ள சிலருடைய நட்புகளால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை கூடும் நாள். எது இருக்கோ இல்லையோ அது மட்டும் எல்லா இடத்துலையும் வந்துடும். அதான் ரியாலிட்டி. ஸோ சில நேரத்தில் வீட்டில் உள்ளவங்கள்ட்டே அந்த இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் வேலை செய்பவர்கள், வாட்ச்மேனாக, செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இல்லை ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கட்சி தலைமையிடம் சில பேருக்கு நல்ல பேர் கிடைக்கும். தொண்டர்களின் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, பண கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வரவே மீறி சில செலவுகள் சேரும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லக்ஸரி ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில். தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் பேசுகிறது, பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள். ஃபோனில் பேசும்பொழுது கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் சேருமா. அட்மிஷன் சம்பந்தமான விஷயமோ, இல்லை எஜுகேஷன் லோன் சம்பந்தமான விஷயமோ, இல்லை பாஸ்போர்ட்டோ, வீசாவோ, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அனுகூலம் இருக்கும். ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும் ப்ரொஃபஷனர்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு தசாபுதி நல்லா இருந்ததுன்னா. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சேரும். சின்ன நியூஸாக கூட இருக்கும், சின்ன விஷயமாக கூட இருக்கும். பட் ஆனால் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நாள். அப்போ தான் நமக்கு எனர்ஜி ஏறும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பார் நடத்துபவர்கள், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சிஆர்எம் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க. லாஸ்ட் மினிட் வச்சுட்டு இருக்காதீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் சேரும். மனசுக்கேற்ற வரன் சிலருக்கு அமையும். கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எக்ஸாமில் சின்ன எக்ஸாமாக கூட இருக்கலாம், யூனிட் எக்ஸாமாக இருக்கலாம், அதில் கூட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க.
வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருங்க. வாய் வார்த்தைகளில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் மனசில் சில குழப்பங்கள் வரும். ஆண்கள் சரியான தூக்கம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. யார்கிட்ட பேசுனா எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் கிடைக்குமோ அவங்கள்ட்ட பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். யார்கிட்டே ஏதாவது கொடுத்துருப்பீங்க கை மாத்தா, இவன் எங்கே கொடுக்க போகிறான்னு யோசிச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி ஸ்மால் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அந்தரம் நல்லா இருந்ததுன்னா ஜாதகத்தில். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் கிடைக்கும் வருகின்ற சுப முகூர்த்த மாதங்களில் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், வேர்ஹவுஸ், கோடவுன் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பால் சம்பந்தமான, மில்க், டெய்ரி சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், லிக்கர் ஃபேக்ட்ரி, லிக்கர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, டயட்டீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனும், சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. ஹெல்த் செக்டாரில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.